லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. இக்கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. கிமு 3ஆம் நூற்றாண்டு ரணவீர மாரவர்மனின் ஆட்சியின் கீழ் தென் தமிழ்நாடு மிகவும் செழிப்பாக இருந்தது. மக்கள் தங்கள் வீடுகளை தங்கத்தால் அலங்கரித்தனர். அவர்கள் தொலைதூர தேசங்களுக்கு சென்று வணிகத்தின் மூலம் செல்வத்தை அதிகமாக தங்கள் நாட்டிற்கு கொண்டு வந்தனர். வயல்களில் விவசாயம் செழித்து வளர்ந்தது. பருவம் தவறாமல் மழை பெய்தது. குடிமக்கள் தங்களுக்கு வறுமை என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ரணதீர மாரவர்மனுக்கு 3 மகன்கள். அருணகிரி மாரவர்மன், நாட்ராயன் மாரவர்மன், கிருஷ்ண மாரவர்மன். அருணகிரி மாரவர்மன் தந்தையின் மீது மரியாதையும் பக்தியும் கொண்டவன், சிறந்த போர்வீரன். நாட்ராயன் மாரவர்மன் சூது மது மாது இதுவே அவனது முழுநேர வேலை. கிருஷ்ணமாரவர்மன் 10 வயது பாலகன். ஒரு நாள் அரசன் அருணகிரி மாரவர்மனை அழைத்தான். மகனே, நம் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கவும் அரசை விரிவுபடுத்தவும் நீ வடக்கு நோக்கி பயணம் செய் என்று கட்டளையிட்டான். மூத்த மகன் தந்தையின் வேண்டுகோளுக்கிணங்க தனது கவசத்தை அணிந்து கொண்டு போருக்கு புறப்பட்டான். அருணகிரி போருக்கு சென்றதால் அரண்மனை அமைதியானது. நாட்ராயன் மது மற்றும் மாதுவின் மகிழ்ச்சியின் போதையில் திளைத்திருந்தார். அருண்மொழி மாரவர்மன் முகம் சுளைத்து பார்த்தான். அவர் தனது 2வது மகனை எண்ணற்ற முறை கண்டித்துள்ளார். ஆனால் நாட்ராயன் ஒவ்வொரு வார்த்தையும் கல்லில் விழும் மலைத்துளிகள் போல அலட்சியம் செய்தார். அருணகிரி வெற்றியுடன் வீடு திரும்பியதும் தந்தை அரண்மனை வாசலுக்கே விரைந்தார். அவர் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. போர் மேகங்கள் பிரிந்தன. தந்தையும் மகனும் வீரம் மற்றும் போர் தந்திரங்களைப் பற்றி கதைகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். ஆனால் களியாட்டங்கள் காற்றை நிரப்பியது போல் நாட்ராயன் தடுமாறி சிறிது அசைந்தபடி மதுவின் வாசனையுடன் வந்தார். நாட்ராயனை எதிர்கொண்ட ரணதீரனின் கண்களில் கோபம் கொப்பளித்தது. நீ இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துகிறாய் என்று அவர் கூச்சலிட்டார். அவர் குரல் ஓங்கி ஒலித்தது. பதற்றத்தை உணர்ந்த அருணகிரி தந்தையின் கோபத்தை தணிக்க இறங்கினார். அப்பா இருக்கட்டும், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் என்று சொன்னார். இருந்தும் தம்பியிடம் உள்ள பாசத்தில் உடம்பு வீணாகிறது, பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அண்ணனின் நல்லெண்ணம் தெரியாமல் அண்ணன் மேல் கோபம் கொண்டான் நாட்ராயன். இதயம் வெறுப்பால் துடித்தது. நாட்ராயன் தளபதி சேர்வராயனிடம், பெரிய அண்ணனாம் அண்ணன், நானும் இவனும் ஒரு தாய் மகன்கள் இல்லையே. இவன் தாய் வேறு, என் தாய் வேறு. அப்புறம் எப்படி இவன் எனக்கு அண்ணனாவான் என்று மந்திரி சேர்வராயனிடம் கோபம் கொண்டான். தளபதியின் சதியினால் தூண்டப்பட்ட அவனது வார்த்தைகள் கசப்புடன் துளிர்விட்டன. அருணகிரி மாரவர்மனை கொல்வோம் என்று சேர்வராயன் மெதுவாக முணங்கினான். கண்களில் தந்திரம் மின்னியது. நீங்கள் அரியணை எடுத்துக்கொள்ளுங்கள், என் ஆதரவு உங்களுக்கு என்றும் உண்டு என்றார். நாட்ராயனின் இதயம் ஒரு பாம்பாக மாறியது. அதிகார ஆசையில் அவன் தலையசைத்தான். ஒரு மோசமான புன்னகை தோன்றியது. முரண்பாடுகள் விதைக்கப்பட்டன. அரண்மனை மாடத்தில் ரணதீர மாரவர்மன் தனது ராணியுடன் உரையாடிக் கொண்டிருந்தார். என் அன்பே, நான் வயதாகிவிட்டதாக உணர்கிறேன். விரைவில் அருணகிரி மாரவர்மனுக்கு முடிசூட்ட வேண்டும். அவன் பல போர்க்களங்களை கண்டவன், பல வெற்றிகளையும் கண்டவன். அவனே அரியணைக்கு தகுதியானவன் என்று சொன்னார். அவர் அறிந்திருக்கவில்லை, அவரது மகன்களிடையே ஒரு புயல் உருவாகிறது, அவரது குடும்பத்தின் அமைதி குலையப் போகிறது என்று. நாட்ராயன் அரியணை ஏறுவதில் திட்டமிடுகையில் அருணகிரி தன் வெற்றியின் மரியாதை மற்றும் தந்தையின் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் இளம் கிருஷ்ணா தனது அப்பாவி கண்களை விரித்து சகோதரர்களிடையே தனது சொந்த இடத்தை பற்றி நிச்சயமற்ற நிலையில் முரண்பாடுகளை வெளிப்படுவதை பார்த்தார். ஒரு காலத்தில் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் அமைதியான சாம்ராஜ்யமாக இருந்த இந்த ராஜ்யம் இப்போது துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் சூழப்பட்டுள்ளது. இனி காலத்தின் கைகளில்தான் உள்ளது. என்ன நடக்கும் என்பது, யார் அரியணையில் அமர்வார்கள், யார் கொல்லப்படுவார்கள் என்று காத்திருந்து பார்ப்போம். இக்கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. வெகு தூரத்திலிருந்து ஒரு கழுகு பறந்து வந்து நாட்ராயன் அந்த புறத்தில் அமர்கிறது. சேர்வராயன் அந்த கழுகின் அருகில் சென்று அதன் கால்களில் கட்டப்பட்டிருந்த ஓலைச்சுவடியை பிரித்து பார்த்து வெற்றி வெற்றி என்று கத்துகிறான். நாட்ராயன், என்ன சேர்வராயரே, காலையில் இவ்வளவு மகிழ்ச்சி?
ஆம் மன்னா, நாம் எதிர்பார்த்த நற்செய்தி வந்துவிட்டது. அப்படியா? ஆம். உங்கள் தாய் மாமா கலிங்கத்து மன்னர் ஓலைச்சுவடை அனுப்பியுள்ளார். சேர்வராயன் அந்த ஓலைச்சுவடையை படிக்கிறார். அன்புள்ள மருமகனுக்கு என் ஆதரவு என்றும் உண்டு. நாள் குறித்து திட்டம் வகுத்து தூது அனுப்பவும். நன்றி. அன்று இரவு ஒரு ரகசிய இடத்தில் 3 குரல்கள் கேட்கின்றன. சேர்வராயன், என்ன புரிந்ததா? சர்வ ஜாக்கிரதை, சிறிது தப்பினாலும் நம் தலை தப்பாது என்று சொன்னான். நாட்ராயனின் குரல் சேர்வராயனின் உற்சாகம் மற்றும் 3வது அறியப்படாத குரல். அது ஒரு பயங்கரமான எச்சரிக்கையுடன் எதிரொலித்தது. கொஞ்சம் தப்பித்தாலும் நம் தலைக்கு ஆபத்துதான் என்று அந்த அசுர குரல் எச்சரித்தது. சேர்வராயன் தனது கைகால்கள் நடுங்குவதை உணர்ந்தார். முன்னோக்கி செல்லும் பாதை அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சவால்களை கொண்டுள்ளது என்ற விழிப்புணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அருணகிரி தந்தையிடம் வந்து, தந்தையே, நான் நகர்வலம் சென்று வரலாம் என்று இருக்கிறேன். உங்களிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் என்று சொல்கிறார். மன்னர், நன்று மகனே, நீ சென்று வா என்று சொல்லி மகனை பார்த்து பெருமைப்பட்டார். அருணகிரி அரண்மனையில் இருந்து வெளியே வந்து பொதுமக்களை பார்க்கிறார். பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க என்று முழங்குகின்றனர். அருணகிரி மாரவர்மன் மக்களிடம், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் கூறலாம் என்று சொன்னார். அதற்கு மக்கள், உங்கள் ஆட்சியிலும் உங்கள் தந்தையின் ஆட்சியிலும் ஏது குறை மன்னா? நாங்கள் யாவரும் நலமுடன் வாழ்கிறோம் என்று சொன்னார்கள். அருணகிரி மன்னர் மக்களிடம் விடைபெற்றுக் கொண்டு ஊருக்கு வெளியில் இருக்கும் அன்னமார் கோவிலுக்கு சென்றார். அவர் வழக்கமாக அந்த கோவிலுக்கு சென்று அன்னமார் தெய்வத்தை வழிபடுவது அவரது அன்றாட வழக்கம். ஆனால் மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது. கோவில் பூசாரி அபிராமி பட்டரின் மகள் அன்னபூர்ணி. அருணகிரி மன்னரும் அன்னபூர்ணியும் காதலிக்கிறார்கள். அருணகிரி மன்னர் கோவிலின் உள்நுழைந்து பூஜையை முடித்துக்கொண்டு கோவில் நந்தவனத்தில் உள்நுழையில் அன்னபூர்ணி மாலைச்சரம் தொடுத்துக் கொண்டிருந்தாள். மன்னரை பார்த்ததும் எழுந்து மலர்பூச்செடிகளின் நடுவில் மறைந்து கொண்டாள். மன்னர், என்ன ஆனது அன்னபூர்ணி? ஏன் கோபம் கொண்டு மறைந்து கொண்டாய் என்று கேட்டார். போருக்கு சென்று சீக்கிரம் வருவதாக சொல்லிவிட்டு சென்றீர்கள். இவ்வளவு நாள் ஆகிவிட்டது. அதற்கு மன்னர், சிறிது காலதாமதம் ஆகிவிட்டது. என்னை மன்னிக்க வேண்டும் அன்பே என்று சொன்னார். இந்த பேதை பெண்ணிடம் மன்னிப்பு கேட்பதா? இருவரிடமும் கூடல் மறைந்து காதல் பிறந்தது. அவர்கள் எதிர்கால திட்டம் குறித்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர். பின்பு அன்னபூர்ணிக்கு ஒரு வைர மாலையை கொண்டு வந்திருந்தார். அதை அன்னபூர்ணிக்கு அணிவித்து பார்த்தார். மிகவும் அழகாக இருந்தது. நான் இதை எவ்வாறு வீட்டுக்கு எடுத்துச் செல்ல முடியும்? மன்னர் சொன்னார், உன் தந்தையிடம் சொல், உங்கள் வருங்கால மாப்பிள்ளை கொடுத்ததாக என்று சொன்னார். போதும் போதும் உங்கள் விளையாட்டு. சீக்கிரம் நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யவும். மன்னர் அன்னபூர்ணியிடம், வெகுநேரம் ஆகிவிட்டது, நாம் வரும் பௌர்ணமி என்று வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் சந்திக்கலாம் என்று சொன்னார். மன்னர், நிச்சயமாக நான் என் தந்தையிடம் சொல்லி சீக்கிரம் நமது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். பின்பு மன்னர் அன்னபூர்ணியிடம் விடைபெற்றுக் கொண்டு அரண்மனை திரும்பினார். பொழுது புலர்ந்தது. மன்னர் அருணகிரி மாமன்னர் ரணவீர மாரவர்மனை சந்திக்க அவரது அந்தப்புறம் சென்றார். தந்தையே வணக்கம். என்னை காலை வேளையில் அழைத்ததின் காரணம் என்னவோ? மாமன்னர் அருணகிரியை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து, வா மகனே, தந்தை உனக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன். உன் தாயின் ஒன்றுவிட்ட அண்ணன் மகள் சகுந்தலை. உனக்கு மனம் முடிக்க நானும் உன் தாயும் முடிவெடுத்துள்ளோம். உனக்கு மகிழ்ச்சிதானே மகனே என்று சொன்னார். நீயும் அவளும் சிறுவயது முதல் பழகியவர்கள் மற்றும் மேற்கு திசையில் நாம் உன் மாமன் வீட்டில் பெண் எடுப்பதின் மூலம் நமது சாம்ராஜ்யம் மிகுந்த பலம் பெறும் என்று சொன்னார். அருணகிரி மாரவர்மன் அமைதியாக இருந்தார். மாமன்னர், என்ன மகனே, பதில் ஒன்றும் காணவில்லையே என்றார். அருணகிரியின் தாய், பெண் மிகவும் அழகானவள், மிகுந்த புத்திசாலி, அவள் நம் வீட்டு மருமகளாக வரவேண்டும் என்று சொன்னார். மாமன்னர் மெதுவாக மகனிடம், உன் முகம் வாடியுள்ளதே, காரணம் யாதென்று யான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அப்பொழுது அருணகிரி, தான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் என்று மாமன்னரிடம் சொன்னார். மாமன்னர், அவள் எந்த நாட்டு இளவரசி என்று சொல் மகனே, இப்பொழுதே நான் அவளை உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னார். மன்னர் அருணகிரி மெதுவாக, நான் நம் கோவில் பூசாரியின் மகள் அன்னபூர்ணியை காதலிக்கிறேன் என்று சொன்னார். மாமன்னர் மிகுந்த அதிர்ச்சியுற்று, போயும் ஒரு பூசாரியின் மகள் இந்த நாட்டின் அடுத்த இளவரசியா என்று கேட்டார். அருணகிரி மன்னர், மன்னிக்கவும் தந்தையே, என் முன்னால் அவளை மரியாதை குறைவாய் பேசாதீர்கள்.
என்று சொன்னார். மாமன்னர், நீ ஒரு சாதாரண பெண்ணை மணந்து கொண்டால் மற்ற நாட்டு அரசர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள்? அருணகிரி, தந்தையே, தங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் வகையில் நான் என்றும் நடந்து கொள்ள மாட்டேன். நான் எனது இளவரசன் பட்டத்தை துறக்கிறேன். நீங்கள் என் தம்பி நாட்ராய மாரவர்மனை அடுத்த இளவரசனாகவும் உங்கள் பின் மன்னராகவும் அறிவிக்கலாம். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொன்னார். நான் என்றும் இந்த நாட்டின் சேவகனாகவும் உங்கள் மேல் நன்றி உணர்வுடனும் இருப்பேன் என்று சொன்னார். மகாராணி அருணகிரியிடம் மகனே என்று ஆரம்பிக்கும் முன் மாமன்னர், சற்று பொறு அன்பே. மகனே, ஒரு பெண்ணுக்கு வேண்டி உன் ராஜ்யத்தை துறக்கும் அளவுக்கு நீ அந்த பெண்ணை நேசிக்கிறாய் என்றால் உன் காதலை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அருணகிரி தந்தையே ஆறத் தழுவிக் கொண்டார். மகாராணி அரசே என்றார். ஆம் ராணி, என் மகன் சந்தோஷத்தை விட எனக்கு எதுவும் பெரிதில்லை. சென்று வா மகனே, ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கும் அந்த பெண்ணிற்கும் மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னார். அருணகிரி அரசர் நேராக அபிராமி பட்டர் வீட்டிற்கு வந்து அவரிடம் நடந்த விஷயங்களை சொல்கிறார். அபிராமி பட்டர், மன்னர் பெண் கேட்டால் முடியாது என்று சொல்ல முடியுமா என்று கூறினார். அருணகிரி, அன்னபூர்ணி எங்கே என்று கேட்டார். அதற்கு அபிராமி பட்டர், அவர் அன்னமார் கோவிலில் உள்ளாள் என்று சொன்னார். அருணகிரி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அன்னபூர்ணியை காண கோவிலுக்கு சென்றார். கோவிலை அடைந்ததும் அன்னபூர்ணியை பார்த்து, அன்பே, என் தந்தை நம் திருமணத்திற்கு சம்மதம் தந்துவிட்டார் என்று சொல்லி ஆறத் தழுவிக் கொண்டார். வருங்கால மகாராணி வாழ்க என்று கேலி செய்தார். மாமன்னர் அபிராமி பட்டரை அரண்மனைக்கு அழைத்து, என்ன அபிராமி பட்டரே, என் மகன் விஷயத்தை உங்களிடம் தெரிவித்தான் தானே? ஆம் மன்னா. என்ன சொல்கிறீர்? மன்னா, நான் பாக்கியம் செய்தவன். உங்கள் விருப்பம். நீங்கள் எப்பொழுது சொல்கிறீர்களோ அப்பொழுது திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். அவள் உங்கள் வீட்டு மருமகள் என்று சொன்னார். மாமன்னர், சந்தோஷம். நான் நல்ல நாள் பார்த்துச் சொல்கிறேன். நீர் போய் வாரும். பட்டரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார். அருணகிரியும் அன்னபூர்ணியும் தங்கள் எதிர்காலம் குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தனர். நாட்ராயனும் சேர்வராயனும் அந்த மூன்றாவது நபரும் நாள் குறித்தாயிற்று. அன்றைய நாளில் காரியம் கணக்கச்சிதமாக நடைபெற வேண்டும் என்று நாட்ராயன் கூறினார். மன்னருக்கு வெற்றி என்று சேர்வராயனும் அந்த மூன்றாவது நபரும் கத்தினார். ஆட்சியை பிடிக்க நாட்ராயனும் காதல் கனவுடன் அருணகிரியும் அன்னபூர்ணியும் மூத்த மகன் அரியணை ஏறுவான் என்று மாமன்னரும் ராணியும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றனர். இது ஏதும் அறியாத பாலகனாக கிருஷ்ணமாரவர்மன் அங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறான். இக்கதையில் வரும் சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. முழு பௌர்ணமி நிலவு மற்றும் கடல் அலைகளின் ஓசை இந்த இரவு முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் உள்ளது அன்னபூர்ணி என்று அரசர் கூறினார். அன்னபூர்ணியும், ஆம் அரசே, இந்த அலைகளின் சத்தம், இந்த முழு நிலவு, இந்த குளிர்காற்று என்றுமே சலிக்கவே சலிக்காது என்று கூறினார். அப்போது அருணகிரி மன்னர், நாம் திருமணம் முடிந்தவுடன் ஒரு பெரிய கப்பலில் இந்த உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும். பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள், அவர்களின் கலாச்சாரம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். அன்னபூர்ணி அரசே என்று சொல்லி நாணம் கொண்டு தரையை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அருணகிரி மன்னர் அன்னபூர்ணியின் முகத்தை மெதுவாக மேலே தூக்கி, என்ன சொல் அன்பே, எதுவும் பேசவில்லையே என்று கூறினார். இந்த கடற்கரையில் நாம் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை, என்ன சொல் என்று சொன்னார். வேண்டாம் அரசே, நாம் திருமணம் முடிந்த பின்பு சொல்கிறேன் என்று அன்னபூர்ணி கூறினார். அருணகிரி மன்னர் மீண்டும், என் அன்பே, இதோ என் ராஜமுத்திரை, இந்த நிலவொளி சாட்சியாக உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மோதிரத்தை அன்னபூர்ணிக்கு அணிவித்தார். அன்னபூர்ணி அரசே என்று அதிர்ச்சியாக பார்த்தார். அருணகிரி, அன்பே, உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் பெரிதில்லை என்று சொன்னார். அன்னபூர்ணி கண்களில் கண்ணீருடன், அரசே, நான் மிகுந்த பாக்கியசாலி என்று சொல்லி அருணகிரி மன்னரின் மார்பில் சாய்ந்து கொண்டார். இப்பொழுதாவது சொல்வாயா என்று கேட்டார். அன்னபூர்ணி மெதுவாக, நமக்கு பிறக்கும் முதல் குழந்தை உங்களைப் போல மிகுந்த பராக்கிரமசாலியாகவும் உங்களைப் போல அழகாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னாள். அதற்கு அருணகிரி மன்னர், இல்லை, உன்னைப் போல ஒரு தேவதை நமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அன்னபூர்ணி முடியவே முடியாது என்று சொன்னாள். அரசரும் முடியவே முடியாது என்று சொன்னார். பின்பு அரசர், நான் ஒரு யோசனை சொல்கிறேன். உன்னைப் போல் ஒரு ஆண் குழந்தையும் என்னைப் போல் ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். என்ன அன்னபூர்ணி, இதற்கு சம்மதம்தானே என்றவுடன் அன்னபூர்ணி வெட்கம் கொண்டு மன்னரை தழுவிக் கொள்கிறாள். இப்படியே பேசி இன்பமாக பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர். பின்பு அரசரும் அன்னபூர்ணையும் கடற்கரை ஓரத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அரசர் எதேர்ச்சியாக கலங்கரை வெளிச்சத்தை பார்த்தார்.
கலங்கரை வெளிச்சத்தை நோக்கி ஒரு பெரிய கப்பல் வருவதை உணர்ந்தார். அவர் சற்று கவனித்துவிட்டு அன்னபூர்ணியிடம், நம் நாட்டு வியாபாரிகள்தான் வருகிறார்கள் என்று சொன்னார். கப்பல் அருகில் வரும்பொழுதுதான் மன்னர் உற்று நோக்கினார். அது வியாபாரிகள் கப்பல் இல்லை என்றும் அது ஒரு போர்க்கப்பல் என்றும் அவர் அப்பொழுதுதான் அதை அறிந்தார். அருணகிரி மன்னர் கலங்கரை வெளிச்சத்தை நோக்கி வேகமாக சென்றார். அன்னபூர்ணியும் பின்தொடர்ந்து சென்றார். அதற்குள் கடற்கரை காவலாளிகளும் விரைந்து வந்தனர். கப்பல் கரையை அடைந்தது. அதில் இருந்து ஒரு மந்திரியும் 2 சிப்பாய்களும் வந்து, அரசே, நாங்கள் கலிங்க தேசத்திலிருந்து வருகிறோம். அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்ததினால் கரை ஒதுங்கிவிட்டோம் என்று சொன்னார். அப்பொழுது அருணகிரி மன்னர், மாமா நலம்தானே என கேட்டார். அன்னபூர்ணியிடம், பயம் கொள்ள வேண்டாம், இவர்கள் கலிங்க நாட்டு வீரர்கள் என சொல்லிவிட்டு அருணகிரி மன்னர் கலிங்க மந்திரியை அழைத்து, தாங்கள் ஓய்வெடுக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அதற்கு கலிங்க மந்திரி, அரசே, வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னார். அரசர் காவலாளிகளை அழைத்து இவர்களை பார்த்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொண்டார். அரசரும் அன்னபூரணியும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். சிறிது தூரம் சென்ற பின்பு ஒரு சங்கு ஊதும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்கிறார்கள். கலிங்கத்து மந்திரி சங்கை ஊதுகிறான். கப்பலிலிருந்து சிறு சிறு படகுகள் மூலம் போர் வீரர்கள் வருகிறார்கள். மன்னர் அன்னபூர்ணியை, நீ மறைந்து கொள், நான் இவர்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அன்னபூர்ணி, மன்னரே, நான் ஒன்றும் போருக்கு பயந்தவள் இல்லை. உங்களுக்கே தெரியும் என் வாழ்வீச்சின் வேகம். வாருங்கள், இந்த சிறு நரி கூட்டம் சினங்கொண்ட சிங்கத்திடம் சிதறண்டு ஓடும் என்று சொல்லிக்கொண்டு முன்னோக்கி செல்கிறார்கள். அன்னபூர்ணியும் அருணகிரியும் நடுவில் நிற்க கலிங்கத்து வீரர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள். மன்னரும் அன்னபூர்ணியும் வாளை நாலாபுறமும் சுழற்றுகிறார்கள். கலிங்கத்து வீரர்களின் கைகால்கள் சிதறுண்டு விழுகிறது. மன்னர் சண்டையிட்டுக் கொண்டே அன்னபூர்ணியிடம், உன் வாள் வீச்சு பிரமாதம், சிறு நரி கூட்டம் சிதறுண்டு ஓடுகிறது என்று சொன்னார். அப்பொழுது கலிங்கத்து மந்திரி சண்டையிட வருகிறான். மன்னர், உமக்கும் உன் மன்னருக்கும் இந்த முதுகில் குத்தும் பழக்கம் மாறவில்லையே என்று சொல்லிக்கொண்டு மன்னர் வாளை சுழற்றுகிறார். அதனால்தான் எமது தந்தை உங்கள் மன்னருடன் உறவு பாராட்டுவதில்லை. என் சிற்றன்னையின் தமையனார் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே நான் வடக்கு நோக்கி போர் புரிந்த போது உங்கள் நாட்டினையும் உங்கள் மன்னரையும் விட்டு வைத்தோம் என்று மன்னர் சொல்கிறார். கலிங்கத்து மந்திரியின் வாள் வெகு தூரம் சென்று விழுகிறது. மந்திரி சரணடைகிறான். அனைத்து வீரர்களும் சரணடைகின்றனர். சரியாக அந்த இடத்திற்கு நாட்ராயனும் மந்திரி சேர்வராயனும் வந்து சேர்ந்தனர். அருணகிரி தம்பியை பார்த்து, நீ என்ன இந்த நேரத்தில் என்று கேட்கின்றார். உடனே நாட்ராயன், மன்னிக்கவும் அண்ணா, நானும் மந்திரியும் சற்று காத்து வாங்கலாம் என்று இங்கு வந்தோம். அப்பொழுது இங்கு ஒரே கூச்சலும் குழப்பமாக இருந்தது, அதனால் இங்கு வந்தேன் என்கிறார். அருணகிரி மன்னர், ஒன்றுமில்லை தம்பி, கலிங்கத்து மன்னன் ஒரு சிறு படை ஒன்றை அனுப்பி நம் நாட்டில் குழப்பத்தை விளைவிக்க நினைத்தான். அனைவரையும் நான் சிறைபிடித்து விட்டேன் என்று சொல்கிறார். உடனே நாட்ராயன், அண்ணா, நீங்கள் செல்லுங்கள், நான் இவர்களை சிறையில் அடைத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அருணகிரி தம்பியிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அன்னபூர்ணை கூட்டிக் கொண்டு முன்னோக்கிச் செல்கிறார். நாட்ராயன், கலிங்கத்து மன்னனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துவிட்டதா என்று சொல்லி கலிங்கத்து மந்திரியை ஓங்கி கன்னத்தில் அறைகிறான். அருணகிரி மகிழ்ச்சியாக அன்னபூர்ணியுடன் பேசிக்கொண்டு நடந்தார். சிறிது தூரம் சென்று கொண்டிருந்த பொழுது அண்ணா என்று ஒரு குரல். அருணகிரி, இது நாட்ராயன் குரல் என்று திரும்பி பார்க்கிறார். தூரத்திலிருந்து ஒரு அம்பு வந்து அருணகிரி நெஞ்சில் குத்துகிறது. மன்னர் அதை கைகளால் பிடுங்கி எறிந்துவிட்டு முன்னோக்கிச் செல்கிறார். ஏதோ விபரீதம் நடப்பதை உணர்ந்த அன்னபூர்ணி மன்னரை பின்தொடர்கிறாள். அங்கு சென்று பார்த்தால் சேர்வராயனும் நாட்ராயனும் கைகள் கட்டப்பட்டு வாளின் நுனியில் நிற்கிறார்கள். அருணகிரி மன்னர் கலிங்கத்து மந்திரிடம், என் தம்பியை ஒன்றும் செய்துவிடாதே என சொல்கிறார். உன்னுடைய வாளையும் அவளுடைய வாளையும் கீழே வைக்கவும் என்று சொன்னான் மந்திரி. மன்னரும் அன்னபூர்ணியும் வாளை கீழே வைக்கின்றனர். பின்னால் நின்ற ஒரு வீரன் அன்னபூர்ணியின் தலையில் ஓங்கி அடிக்கிறான். அன்னபூர்ணி சரிந்து விழுகிறாள். மன்னர் அன்னபூர்ணி என சொல்லி திரும்பும்போது நாட்ராயன் தனது உடைவாளை எடுத்து அருணகிரியின் நெஞ்சில் ஓங்கி வெட்டுகிறான். அருணகிரி மன்னர், தம்பி, நீயா என சொல்லி நிலை தடுமாறுகிறார். சேர்வராயன் அவன் பங்கிற்கு உடைவாளை எடுத்து மன்னரை 4 முறை நெஞ்சில் குத்துகிறான். அருணகிரி மன்னர் நிலை தடுமாறுகிறார். கண்கள் கலங்க அன்னபூர்ணியை பார்க்கிறார். அன்னபூர்ணி பேச்சு மூச்சற்று கிடக்கிறாள். அப்பொழுது கலிங்க மந்திரி வாளை கொண்டு குத்த வருகிறான். அருணகிரி மன்னர் அவனிடமிருந்து வாளை பிடுங்கி அவன் தலையை வெட்டி வீழ்த்துகிறார். அப்போது சேர்வராயன், சிங்கம் உன்னம் சீறுகிறது இல்லையா மன்னா என சொல்லி சிரிக்கிறான். அதற்கு
நாட்ராயன், என்ன இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து விடுவாரா என் அண்ணன் என கேலி செய்கிறான். மன்னர் அருணகிரி குருதி கொப்பளிக்க தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இருளிலிருந்து ஒரு குரல், மகளே அன்னபூர்ணி, நீ எங்கு உள்ளாய் என கேட்டுக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார் அபிராமி பட்டர். மிகுந்த அதிர்ச்சியுற்று, உனக்கு என்ன ஆனது அன்னபூர்ணி என சொல்லி தலையில் அடித்துக்கொண்டு அழுகிறார். அன்னபூர்ணி மயக்கம் தெளிந்து எழுகிறாள். மன்னர் குற்றுயிரும் குலோயுயிருமாக இருப்பதைப் பார்த்து அன்னபூர்ணி கண் கலங்குகிறாள். சேர்வராயனும் நாட்ராயனும் அதிர்ச்சியுடன் பார்க்கின்றனர். இருவரும் என்ன செய்வது என்பது போல பார்த்து கொண்டிருந்தனர். அபிராமி பட்டர் பின்பு மெதுவாக அருணகிரி மன்னரிடம் அரசே என சொல்லி அருணகிரியின் அருகில் சென்று அவரை மெதுவாக தூக்குகிறார். நீங்கள் அன்னபூர்ணியை அழைத்து கொண்டு செல்லுங்கள், உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடப் போகிறது என மன்னர் கூறுகிறார். இல்லை மன்னா, நான் பார்த்துக் கொள்கிறேன் எனச் சொல்லி மன்னரின் உடைவாளை ஒரு கையிலும் மறு கையில் மன்னரையும் தாங்கி பிடித்து கொண்டு நகர முயற்சி செய்யும் போது அபிராமி பட்டர் மன்னரின் வயிற்றில் உடைவாளை கொண்டு குத்துகிறார். நடப்பது என்ன என அறியாது அன்னபூர்ணி தந்தையே என்ன இது என கேட்கும் முன் அபிராமி பட்டர் 2 முறை மன்னரின் வயிற்றில் ஓங்கி குத்துகிறார். மன்னர் அபிராமி பட்டரின் கழுத்தை வளைத்து பிடித்துக் கொள்கிறார். அன்னபூரணி, இவன் மட்டும் உன் தந்தையாய் இல்லாவிடில் இந்நேரம் இவன் தலை பூமி தாயின் மடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் என சொல்லி உனக்காக இவனை விட்டுவிடுகிறேன் எனச் சொல்லி மன்னர் கடற்கரை மணலில் சரிகிறார். அன்னபூர்ணி, தந்தையே, இது ராஜதுரோகம், நீங்கள் உங்கள் மகள் வாழ்வையாவது நினைத்து பார்த்திருக்கலாமே என்று சொல்கிறாள். அப்போது அபிராமி பட்டர், யாருக்கு யார் மகள்? நானும் கலிங்கத்து மன்னரின் ஒற்றன். இந்த நாட்டிற்கு வரும் வழியில் ஒரு சந்தையில் அனாதையாய் நீ அழுது கொண்டிருந்தாய். சரி, நமக்கும் உபயோகமாக இருக்கும் என்று உன்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த நாட்டில் குடியமர்ந்தேன். அப்போதுதான் யாருக்கும் என் மேல் சந்தேகம் வராது என நினைத்தேன். என் யோசனை கணக்கச்சிதமாக வேலை செய்தது. நீயும் அருணகிரியும் காதலிப்பது எங்கள் திட்டத்தை நிறைவேற்ற மிகவும் சுலபமாக இருந்தது. ஏனென்றால் உன்னுடன் இருக்கும் பொழுதுதான் மன்னர் பாதுகாப்பு மற்றும் கவசம் ஏதுமின்றி இருப்பார் எங்களுக்கு தெரியும். அதனால்தான் உன்னை சந்திக்க வரும்பொழுது மன்னரை கொள்ளலாம் என திட்டம் தீட்டியிருந்தோம். அபிராமி பட்டர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார். அன்னபூர்ணி சிந்தை கலங்கியவளாக சித்தபிரமை பிடித்தவளாகவும் நடந்த அத்தனையும் கற்பனையா? ஒரு நாளைக்கு முன்பு வரை மன்னரை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம் என நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அருணகிரி மன்னர் உயிருடன் இல்லை. இவ்வளவு காலம் என்னை வளர்த்தவர் என் தந்தையே இல்லை மற்றும் ஒரு ராஜ துரோகி, நான் ஒரு அனாதை என இவ்வாறு பல்வேறு விஷயங்களை நினைத்து அன்னபூர்ணி தலையை வெடித்து விடுவது போல் உணர்ந்து கொண்டிருந்தாள். நாட்ராயன் சிரித்துக்கொண்டே, சேர்வராயரே, என் அண்ணன் உயிர் போய்விட்டதா என பாரும் என்று சொன்னார். சேர்வராயன் அருகில் சென்று, மன்னா, இன்னும் கொஞ்சம் மூச்சு இருக்கிறது என்று சொன்னான். அன்னபூர்ணி வேகமாக சென்று மன்னரை மடியில் எடுத்து வைத்து கொண்டு, அரசே, இந்த பாவியை காதலித்த குற்றத்திற்காக உங்களுக்கு கிடைத்த பரிசு என சொல்லி அழுது கொண்டிருந்தாள். சேர்வராயன், என்ன அரசே, கொஞ்சம் இருக்கும் மூச்சையை நான் நிறுத்திவிடவா என கேட்கிறான். அதற்கு நாட்ராயன், பாவம் என் அண்ணன், இன்னும் கொஞ்ச நேரம் அவன் காதலையுடன் இருந்துவிட்டு போகட்டுமே என சொல்லி சிரிக்கிறான். நாட்ராயனும் சேர்வராயனும் அபிராமி பட்டரும் மூவரும் அவர்களது திட்டம் நிறைவேறிய சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருந்தனர். அன்னபூர்ணி மன்னரை மடியில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அப்போது அருணகிரியின் கை மெதுவாக அன்னபூர்ணியின் கண்களை துடைத்து கொண்டு கை தரையில் விழுகிறது. அன்னபூர்ணி, அரசே, என்னை தனியாய் விட்டுவிட்டு போய்விட்டீர்களே எனக் கத்துகிறாள். தமிழையும் தமிழனையும் வீரத்தால் வீழ்த்தியவர்கள் எவரும் இலர். துரோகத்தாலும் சதியாலுமே வீழ்த்தியுள்ளார்கள். இதற்கு உலக வரலாறே சான்று. வீரம் மண்ணில் சாய்ந்தது.